அவரை அறியாதிருந்த மக்களையும் இயேசு தேடி போய் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். என்னால் அவருடைய சூழ்நிலை, அவருடைய பிரச்சனை அவர்களுக்கு இயேசுவை தெரியவில்லை. ஆனால் அவங்க துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இயேசு அவளை தேடி போய் அவருடைய துக்கத்தை மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு எருசலேமுக்கு வந்தார். அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. 5 மண்டபங்கள் உண்டு. அதில் குருடர்கள், சப்பானிகள், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமாய் படுத்திருந்து சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்போதாவது ஒரு முறை தேவதூதன் ஒருவன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம். அது கலங்கினவுடன் யார் முதலாவது அந்த தண்ணீருக்குள் இறங்குவானோ அவன் சுகம் பெற்று விடுவான் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆகவே எனக்கு ஒரு சுகம் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடு அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருந்தார்கள். அதில் 38 வருஷமாய் வியாதி கொண்டு படுத்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். 38 வருடம். யோசித்து பாருங்க, இயேசு தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்திற்கு வந்தார். 33.5 வயதில் சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். 3.5 ஆண்டு காலம்தான் அவர் ஊழியம் செய்து அதன் பிறகு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார். அவன் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே வியாதிக்குள்ளாகிவிட்டான். படுத்த படுக்கையில் இருக்கிறான். படுத்த படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 38 வருஷம் வியாதி படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். இவனுக்கு இயேசுவை பற்றி தெரியவில்லை. யாரும் இயேசுவை பற்றி சொல்லவும் இல்லை. இவனால் எழும்பி நடக்கவும் முடியாது. இயேசுவனிடத்தில் அவன் வரவும் முடியாது. ஆனால் இயேசு அவனை அறிந்திருந்தார். ஒரு மனிதன் இப்படி 38 வருஷமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். துக்கத்தில் வேதனையில் இருக்கிறான். நான் அவனுக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று இயேசுவே அவனை தேடி போனார். இயேசுவே அந்த இடத்திற்கு போய் அவனோடு நேரடியாய் பேசி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை எழும்பி நடக்க பண்ணினார். பெரிய ஒரு அற்புதத்தை செய்து அவனை மகிழ பண்ணினார். 38 வருஷ வேதனைக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்கினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இவனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். முதலாவது, வேதம் சொல்லுகிற இவன் வெகு காலம் வியாதி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். 38 வருடம் வெகு காலம் வியாதி உள்ள ஒரு மனிதன். சில வியாதி நமக்கு வந்தவுடன் சுகத்துக்காக பிரயாசப்படுவோம், முயற்சி பண்ணுவோம். அந்த வியாதி சுகமாகாமல் 5 வருடம் 10 வருடம் நீண்டு போய்விட்டால் அதன் பிறகு அந்த வியாதியை நாமே ஏற்றுக்கொள்ளுவோம். சரி, என்ன செய்வது, இந்த வியாதியோடு தான் வாழ்ந்து ஆக வேண்டும் போல் இருக்கிறது, இனி கடவுள் வைத்த விதி என்று சொல்லி விதியை நொந்து கொள்ளுகிற மக்களையும் நம்முடைய தேசத்தில் பார்க்கிறோம். அவனுடைய விதி என்ன செய்கிறது, அதனால் யார் செய்கிற பாவமோ அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று அந்த நோயிலேயே வேதனையிலே காலத்தை கழிக்கிற மக்கள் உண்டு. இந்த மனிதன் 38 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். வெகு காலம் அவனுக்கு அந்த பிரச்சனை, வெகு காலம் வியாதி, வெகு காலம் சில பிரச்சனை, வெகு காலமாக இந்த கடன் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. வெகு காலமாக பல வருடமாக இந்த வியாதி தீரவே மாட்டேங்குது. இத்தனை வருஷமாக இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? மனம் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும்
அந்த பிரச்சனையை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த நோயை மாற்றி சுகம் கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். எத்தனை ஆண்டுகள் கட்டுகள் ஆனாலும் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். அதனால் இது நீண்ட கால பிரச்சனை, வெகு கால போராட்டம். இனிமேல் அவ்வளவுதான், ஒன்று செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு சொல்லுகிறார், என்னாலே முடியும். அதனால நீங்க பயப்படாதிருங்கள். இன்றைக்கு வெகு காலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரர் பாருங்க, காங்கேயம் என்கிற ஒரு இடம் இருக்குல்ல, காங்கேயம் உடனே காளை தான் ஞாபகத்துக்கு வரல. இந்த நாட்களில் காங்கேயம் காளை அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரபலமானது. அந்த ஊர்ல இருந்து பாலச்சந்திரன் என்கிற ஒரு சகோதரர் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல வந்திருந்தார். அவருடைய அனுபவத்தை கேட்டபோது ரொம்ப ஆச்சரியம். அவருடைய வாழ்க்கையில 32 வருடம் குடிகாரனாக இருந்தாராம். 32 வருடங்கள் மதுபானம் என்ற அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தார். அவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பல தெய்வங்களை விசுவாசத்தோடு தேடினவர், இறை பக்தியோடு இருந்தபடியினால் அவர் விரதமெல்லாம் இருந்து மலைகளிலெல்லாம் போய் தெய்வத்தை தேடுகிற பழக்கம் உடையவராயிருந்தார். ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் தெய்வ பயம், ஒரு பக்கம் தெய்வத்தை தேடி அலைவதற்கு பணமெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் செய்தார். ஆனால் இந்த மதுபானத்தை விட முடியவில்லை. இந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, மதுபானம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சம்பாதிக்கிற பணத்தில் அதிகமாய் மதுபானத்திற்கே போய்கொண்டிருக்கிறது. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இனி பக்தியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 32 வருடம் குடிகாரன் ஆகிவிட்டேன், ஏதோ கொஞ்ச நாள்னா பரவாயில்ல, 32 வருஷம் கடந்து விட்டது, அவ்வளவுதான், இனி இதோடு தான் வாழ்ந்து ஆக வேண்டும் என்பதான ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அதில் 2வது மகள், அந்த சின்ன மகளுக்கு ஒரு கொடிய வியாதி வந்ததாம். திடீரென்று அவருடைய மகளுக்கு வயிற்றிலே வலி ஏற்பட்டது. அந்த வலி அதிகமாகி சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்தது. உடனே ஆஸ்பத்திரிக்கு தன் குழந்தையை கொண்டு போனார். அந்த சின்ன மகளை, 2வது மகளை அழைத்து கொண்டு போனார். டாக்டர்கள் பரிசோதித்தார்கள், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தார்கள். ஒரு வேதனையான காரியத்தை கண்டுபிடித்தார்கள். அவளுடைய பித்த பையிலே ஒரு கட்டியும் அவளுடைய கல்லீரலில் ஒரு கட்டியும் இருப்பதை ஸ்கேன் ரிப்போர்ட் சொன்னார். பித்த பையில் ஒரு கட்டி, கல்லீரலில் ஒரு கட்டி. ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளை. இந்த தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போனார். பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட முடியலை, வேதனையிலே படுத்திருக்கிறது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். டாக்டர் சொன்னாங்க, 2 இடத்துல அந்த கட்டி இருக்கிறது, 2 முக்கியமான உறுப்புகள். ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தை பிழைக்கிறது கஷ்டம். அதனால எவ்வளோ நாள் இருக்குமோ உயிரோடு இருந்து விட்டு போகட்டும், உயிரோடு இருந்து விட்டு போகட்டும் என்றால் பிள்ளை சாப்பிட முடியாமல் சுருண்டு கிடக்கிறது. தொடர்ந்து 5 நாள், 10 நாள், 15 நாள், மாதம் கடந்து விட்டார். 2 மாதம் கடந்து விட்டார். பிள்ளையால் சாப்பிட முடியல, இருக்க முடியல, வேதனையில துடிக்கிறது. மனம் பதறி போனார். என்ன செய்வது? குழந்தை மரித்திரோன்னு சொல்றாங்களே, என் குழந்தை கண்முன்னால செத்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ரொம்ப பக்தி உள்ள மனிதர், பக்தியோடு தெய்வத்தை தேட பணம் செலவு பண்ணி பிரயாணப்படுகிற மனிதர், எல்லாம் செய்து பார்த்தா தன்னுடைய பக்தியினாலே. ஆனால் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை. ரொம்ப மனமுடைந்தேன், குழந்தை போய்விடும் போலவே என்பதாய் கலங்கி கொண்டிருந்த சமயம் யாரோ சொன்னாங்க, ஒரு ஜபம் நடக்குது, இயேசுகிட்ட ஜபம் பண்ணுவாங்க, இயேசு அற்புதம் செய்கிறாராம், உன் குழந்தையை கொண்டு போ. அது எங்கே இருக்குது? 4 மாவடியில் ஒரு இடத்துல ஜபம் பண்ணுறாங்க. வாரந்தோறும் இந்த மாதிரி வியாதியஸ்தர்கள், பிரச்சனை உள்ளவங்களுக்காக ஜபம் பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. நீ உன் குழந்தையை அங்கே கொண்டு போய் என்பதாய் சொன்னபோது அவர் இந்த குழந்தையை அவர் தூக்கி கொண்டு வந்தார். தன்னுடைய குடும்பத்தோடு வந்து அந்த கூட்டத்தில் ஜெபத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார். அவர் முதல் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வருகிறார். கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாது. ஜனக்கூட்டத்தோடு வந்து தன் வியாதிப்பட்ட மரண போராட்டத்தை இந்த குழந்தை வைத்து கொண்டு உட்கார்ந்தார். அங்கே சொல்லப்பட்ட செய்திகளை கேட்டபோது அவருக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வந்தது. ஒரு பக்கம் நான் குடிகாரன், நான் துன்மார்க்கனாக இருக்கிறேனே,
நான் வேணும்னு குடிக்கல, என்னால் விட முடியல, நான் என்ன பண்ணுறது, பிரார்த்தனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அன்றைக்கு இயேசு அவரை தொட்டபோது தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுதாராம். நான் ஒரு குடிகார, இயேசுவே என்னால் இந்த பாவத்தை விட முடியல, நீர் பாவிகளை ரட்சிக்கிறவன்னு சொல்கிறாங்க, என்னை ரட்சிங்க, இந்த பாவத்தில் இந்த ரட்சிங்க, குடிப்பழக்கத்தில் இந்த ரட்சிங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இயேசு அந்த கண்ணீரை கண்டார். ஒரு பாவி தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது இயேசு அவனுக்கு மனதுருகுகிறார். ஆனால் தான் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நான் என்ன பாவம் செய்துட்டேன், நான் பக்தியாக தான் இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, காணிக்கெல்லாம் கொடுக்குறேனே, நான் என்ன பாவம் செய்ய, கொலையாக பண்ணேன் என்று பேசுகிறவர்கள் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. நமக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட உண்டு. சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்கிறேன் என்பதாக எண்ணிக்கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. பாவம்னா கொலை பண்ணுவது, குடிப்பது, அதான் பாவம் என்று நினைக்கிறோம். உங்களுடைய இருதயத்தில் புறப்படுகிற பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், ஜாதி பெருமை, பணப்பெருமை, குடும்ப பெருமை, மற்றவர்களை அற்பமாய் பேசுவது, மற்றவர்களை காயப்படுத்துவது, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையே குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது. ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவி பாவம் செய்கிறாள், தன் மனைவியை நேசிக்காத புருஷன் பாவம் செய்கிறான், தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், பிள்ளைகளிலே பட்சபாதம் பார்க்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை செய்து கொண்டு சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்கிறேன், என்ன பாவம் செய்து விட்டேன் என்று துணிகரமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினால் தான் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மனிதர் பக்தி உள்ளவர் தான். தெய்வத்தை தேடுவதற்கு ஆயிரமாய் பணம் செலவு பண்ணி நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு தன்னை வருத்தி கொண்ட மனிதர் தான். கடவுள் மேல பக்தி தேடுகிற பழக்கம் தான். ஆனால் மதுபானம் என்கிற பாவ பழக்கம், அதையே விட முடியவில்லை. இயேசுவண்டை வந்தபோது கண்ணீர் விட்டு அவர் அழுதார். மெய்யான ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போது தான் பாவ உணர்வு வரும். என்றால் இயேசு பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மெய்யான ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தில் வந்துட்டாலே ஒரு பாவ உணர்வு வரும். நான் எங்க தப்பு பண்ணேன் என்பது தெரியும். அவர் அழுதார், கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்னை மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. கூட்டம் முடிந்து வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனார். 60 நாட்கள் குழந்தை சாப்பிடவே இல்லை, மெலிந்து பேசக்கூட பலனற்று இருந்த குழந்தை. அவர் மனதில் இயேசு தொட்டார், அவ்வளவுதான். அற்புதமான மாற்றம். உடனே குழந்தை சாப்பிட ஆரம்பித்தாரு, நார்மலாய் மாற ஆரம்பித்தாரு, சரீரம் சுகமடைய ஆரம்பித்தாரு. குழந்தையில மாற்றத்தை பார்த்தார். ஆஸ்பத்திரிக்கு அதே டாக்டர்கிட்ட கொண்டு போனார், அதே ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு போனார். 2 கட்டிகள் இருந்தது. டாக்டர்ஸுக்கே குழம்பி விட்டது. என்ன நடந்தது இந்த குழந்தைக்கு? வாட் ஹேப்பன் டு ஹர்? என்ன நடந்துச்சு? எங்க கொண்டு போனீங்க? என்ன ஆச்சு? கட்டியை காணவில்லை. இப்போ கட்டி இல்லை, 2 கட்டியுமே இல்லை. எப்படி சுகமாச்சு? ஆச்சரியமா இருக்கிறாரு. இயேசு ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்கிறவர். இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். என்ன மகிழ்ச்சி? குழந்தை சுகமானது ஒரு மகிழ்ச்சி. 32 வருட குடிப்பழக்கத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். 32 வருஷ குடிப்பழக்கத்தில். அதுதான் இயேசு. மனிதனை பாவத்தில் இந்த ரட்சிக்க வந்த ரட்சகர் அவர். பாவ பழக்கத்தை விடுதலை கொடுக்கிறவர். அதனால தான் சொல்லுகிறோம், மதுபான பழக்கம், இந்த லஞ்சம் வாங்குகிற பழக்கம், பண ஆசை, எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு புதிய சமுதாயம் உருவாகனா ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். சமுதாயத்திலே காணப்படுகிற அசுத்தமான கிரியைகளை மாற்றி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறவர். அதுக்கு தான் அவர் வந்தார். அதனால எத்தனை வருஷ பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய பாவ பழக்கம், இந்த பாவ அடிமைத்தனம், இந்த பாவ சுபாவம் எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும், சில சொல்ல பிறவி குணம் சாகு வரைக்கும் போகாது. பிறவி குணம் சாகு வரைக்கும் போகலைன்னா நரகம்தான். இந்த பிறவி குணம் பாதியில் போய் இயேசுவின் சுபாவம் வந்தால் தான் பல்லவத்து போக முடியும்.
அதைத்தான் மறுபடியும் பிறக்கணும்னு வேதம் சொல்லுது. வெறுமன பைபிள் வாசித்தேன், ஜெபிச்சேன், கோயிலுக்கு போனேன், காணிக்கு போட்டேன் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மறுபடியும் பிறக்கணும். பிறவி குணத்தோடு வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பிறவி சுபாவத்தோடு வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அது அப்பனுடைய சுபாவம் பிள்ளைக்குள்ள இருக்கிறது, தாயினுடைய சுபாவம் பிள்ளைக்குள்ள இருக்கிறது. இது பிறவி குணம் என்று நீங்கள் பெருமை பேசிக் கொண்டிருந்தால் அந்த பாவ குணம் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், அதுக்கு தான் இயேசு வந்தார். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். என் பிறவி குணத்தை மாற்றி என்னை ரட்சித்து இயேசுவின் சுபாவத்தை எனக்குள்ளே தந்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவ குணம், ஏதோ ஒரு பாவ சுபாவம் தொடர்ந்து வருது. நீங்க இதை மூடி மூடி பாலிஷ் பண்ணி இது மாறாது, இது அப்படிதான், பக்தியா இருந்தா போதும், பைபிள் வாசித்தா போதும், ஜெபிச்சா போதும், போதாது. வசனத்தின்படி வாழணும். மறுபடியும் பிறந்த அனுபவம் பெறணும். காலையில் எழும்பி தினம் பைபிள் வாசித்து ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காருங்க. வசனத்தின்படி வாழணும். பேருக்காக பைபிள் வாசித்து ஜெபித்து வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறணும். நீங்க மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு பிறந்த தேதி இருக்குல்ல, பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே, மறுபடியும் பிறந்தக்கு நாள் இருக்குதா? என்னைக்கு மறுபடியும் பிறந்தீங்க? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? என்னைக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? என்னைக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். யோசிங்க, சிந்திங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. இல்லாவிட்டால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். வெகு நாட்கள் இந்த பாவ பழக்கம் பரம்பரையா வந்தாலும் கர்த்தர் மாற்ற முடியும். 38 வருஷம் கர்த்தர் ஒரு நொடி பொழுதல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எந்த பாவ பழக்கமா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு விடுதலை தருவார். அது மாத்திரல்ல, எந்த வியாதி, பிரச்சனை, போராட்டம் நீண்ட காலமா இருக்குதுன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவராலே முடியும். விசுவாசிங்க, இயேசு அற்புதம் செய்கிறவர். நான் ஒரு சமயம் பம்பாய் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிந்த மேடையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போ ஒரு வயதான தம்பதிகள் வந்தாங்க. கணவன் மனைவியோடு உட்கார்ந்திருந்த வந்து, ஐயா ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த கூட்டம் நடத்துறவங்க சொன்னாங்க, இவங்க ஜெபிக்கணுமா, ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. நான் களைப்பா அப்படி உட்கார்ந்துருந்தேன். அப்போ 2 பேரை பார்த்தேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எங்களை குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் அவங்கள பார்த்தா வயசானவங்களாக தெரியுறாங்க. 2 கணவன் மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க. 2 பேரும் வயசானவங்களாக தெரியுறாங்க. குழந்தைக்காக ஜெபிக்கணும்னு வந்து நிற்கிறாங்க. நான் கேட்டேன், திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிட்டையான்னு கேட்டேன். 25 வருஷம் ஆயிட்டேன்னாங்க. 25 வருடம் கடந்து விட்டாரு. அவங்க வந்து நிற்கிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது ரொம்ப வயசானவங்க. ஆனால் என் உள்ளத்தில் அவங்களுடைய விசுவாசம், இத்தனை வருஷம் கழித்தும் ஆண்டவர் எங்களுக்கு தருவார்னு ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்களே, அதனால தானே ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அவனுடைய விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்தணும்ல. இத்தனை வயசான பிறகு இயேசு எங்களுக்கு தருவார் என்ன இவ்வளோ ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆனால் இயேசு எங்களுக்கு தருவார், ஆசீர்வதிப்பான விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்களப்பா. நீங்கள் அதை கனப்படுத்தணும், அதனால் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப எனக்குள்ளே பாரத்தை கொடுத்தாரு. அப்போ எத்தனை வருஷமாக எவ்வளோ அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். 1 வருஷம் கழித்து ஒரு உபவாச ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஹாலில் இந்த உபவாச ஜெபம் நடைபெற்றது. நான் போய் ஸ்டேஜில் உட்காந்துட்டேன். சொன்னாங்க, ஒரு தம்பதிகள் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. யார் அவங்க? உங்கள் மேடையில் அங்கே இன்னைக்கு வந்து குழந்தைக்காக ஜெபிக்க வந்தாங்களே அவங்கள. அப்படியா, வர சொல்லுங்க. என்ன இப்போ வந்தால் குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. சும்மா மறுபடியும் ஜெபிக்க வந்திருக்காங்க போல நினச்சேன் நான். ஆனால் குழந்தையோடு வந்து என் கையில் கொடுத்து, போன வருஷம் நீங்கள் வந்திருக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே எங்களுக்காக. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். எத்தனை வருடமானாலும் இயேசு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை வருடங்கள் நோயாயிருந்தாலும், எத்தனை வருடங்கள் பிரச்சனையாயிருந்தாலும் இயேசுவால் அதை மாற்ற முடியும்.
நீங்க நினைக்கலாம் அது இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, நீ ஒண்ணும் பண்ண முடியாது என்று. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன் அவர். அன்றைக்கு 38 வருஷம் வெகுகால வியாதியுள்ள மனுஷனை குணமாக்கினார். இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட பிரச்சனையில வந்திருக்கலாம். வெகு நாள் பிரச்சனை, இது வெகு நாள் போராட்டம், இது வெகு நாள் பாவம். ஒன்றும் பண்ண முடியும், இயேசுவால் மாற்ற முடியும். ரெண்டாவது, அந்த மனிதனை பாருங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவன் முன்னாலே நிற்கிறார். இயேசுவை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. அவன் அந்த மண்டபத்திலேயே வியாதி படுக்கையிலேயே பல வருஷங்கள் 38 வருஷம் படுத்திருக்கிறதுனால இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் உலகத்தில் உலாவுகிறார், அற்புதம் செய்கிறார் கேள்விப்படவில்லை. ஆனால் இயேசு அவன் மேல அன்பு கூர்ந்து அவனை பற்றி இயேசு அவர் அறிந்து கொண்டு அவனை தேடி வருகிறார். அவன் பார்க்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். உடனே அவன் நான் சுகம் பெறணும், அதுக்குதான் காத்திருக்க, அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்லுகிறான், இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. I got nobody to help me. எனக்கு ஒருவரும் இல்லை. அதுதான் அவன் சொன்ன வார்த்தை, எனக்கு ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என் மீது அக்கறை கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. ஏன் ஆண்டவர் அவனை தேடி போய் அற்புதம் செய்தார்? அவன் தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு வேதனை, துக்கம் அவனுக்குள் இருந்தது. அதனால தான் இயேசு அவனை தேடி போய் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஒருவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே, இந்த ஆபத்தில் எனக்கு துணை செய்வதற்கு ஒருவரும் இல்லையே, தனிமையாய் நான் கலங்குகிறேனே, தனிமையாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, தனிமையாக இந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறேனே, எல்லாரும் இருந்தும் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எல்லாரும் இருந்தும் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை சுற்றிலும் எல்லாரும் இருந்தும் என் வேதனைகளை விளங்கிக் கொள்ள யாரும் இல்லை, என்னை சுற்றிலும் நிறைய பேர் இருந்தும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் இன்றைக்கு இயேசு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் இன்றைக்கு இயேசு இங்கே வந்திருக்கிறார். எனக்கு ஒருவரும் இல்லை என்று கலங்குகிற உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக. I have nobody to help me, O Lord. அவன் சொல்லுகிறான், ஒருவரும் இல்லை. அதுதான் அவனுடைய உள்ளத்தை பாதித்தது. அதனால தான் இயேசு அவனை தேடி வந்தார். நீங்கள் இன்னைக்கு அப்படி நினைக்கலாம், எனக்கு ஒருவரும் இல்லை என்பதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார், உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் ஒதுக்கினாலும் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். தாயை விட நேசிக்கிறவர், தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவர்கிட்ட போங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு யாருமே இல்லை, யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? ஒரு மகள் ஜெபிக்க வரும்போதெல்லாம் அப்படி தான், அங்கிள் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யார் புரிஞ்சுக்கணும்? எங்கள் அப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் அப்படியே தனிமையில் கஷ்டப்படுகிறேன், தனிமையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, ஆண்டவர் இருக்கிறார்லம்மா, ஜோமண்ணே, வேதவாசி, கத்தரை பற்றிக்கொள் சொல்லியிருப்பேன்னா, அடுத்த முறை வந்தாலும் இதே சொல்கிறாரு. எப்போ அவளை பார்த்தாலும் இதே வார்த்தை தான், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நான் பார்த்தவனால், என்ன ஆண்டவரே, இந்த மகள் எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறா, என்ன சொன்னாலும் அவளுக்கு கேட்கறது இல்லை, அதனால் வேறு மாதிரி பேசினு ஆண்டவர் சொன்னார். அடுத்த முறை வந்துட்டு என்ன காரியம்னா, இதுதான் அங்கிள், உங்கள்கிட்ட நான் ஜெம் வேண்டிட்டு போகிறேன், இன்னும் எங்கள் வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே திருப்பி கேட்டேன், ஒன்று எதுக்கு அவங்க புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டேன், ஒன்று எதுக்கு அவங்க நேசிக்கணும், நீ அவங்க புரிந்து கொள்ள நினைக்கிற? அவங்க கேட்டேன், என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க,
எங்கள் அப்பா அம்மா யாரும் எங்கள் வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் வேதனை தெரியல, என் கஷ்டம் தெரியல, நான் சொன்னால் கூட எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டேன், அவங்க எதுக்கு உன்னை புரிஞ்சு கொள்ளணும்? ஓய் பதில் சொல்லுன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க? பிறகு உன்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், உனக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர், உன் மேல எவ்வளவு அன்பு வைத்து அந்த அன்பை உன்னால புரிந்து கொள்ள முடியலையே. உன்னை எதுக்கு மகிட்டவங்க புரிந்து கொள்ளணும்? உன்னை புரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், தன்னை பலியாய் கொடுத்தவர். அவரை முதலாவது நீ புரிந்து கொள், அவருடைய அன்பை புரிந்து கொள், அவரை தேடு, அவரை நாடு. தாய் தகப்பனை விட அவருடைய அன்புதான் மேன்மையானது, மாறாதது. தகப்பனுடைய அன்பு கூட மாறும், தாயினுடைய அன்பு கூட மாறும், மனிதனுடைய அன்பு கூட மாறும். மாறாத ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. அவரை புரிந்து கொள், உனக்காக உயிரையே கொடுத்தாரே, அவரை புரிந்து கொள், அவரை தேடு, அவர்கிட்ட போ, அவர்கிட்ட பேசு. அவர் அழகாய் பேசுவார். அற்புதமான ஒரு ஆண்டவர், ஒரு தாய் தகப்பனை விட நம்மிடத்தில் அன்பு காண்பிக்கிறவர். அவரை விட அன்பு காண்பிக்க இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தினில் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றார். உன்னை மறக்காமல் இருக்க என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஏசாயா 66:13 அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கும் போது நீ எதற்கு உலகத்திலே மனிதரிடத்தில் அன்பை தேடுகிறாய்? இயேசுதான். அவர் உன்னை விளங்கிக் கொள்ளுகிறவர், புரிந்து கொள்ளுகிறவர், உதவி செய்கிறவர். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உனக்கு. அமெரிக்கா தேசத்தில் நான் வாஷிங்டன் டிசியில் ஜெபத்துக்காக ஒரு சமயம் போயிருந்த போது, மேரிலாண்ட் என்கிற ஒரு ஸ்டேட் இருக்கிறாரு. என்னுடைய சகோதரி அங்கே குடும்பமாக இருக்கிறாள். அவள் வீட்டில் தான் நான் என் மனைவி போனால் தங்குவோம். ஒரு சமயம் அங்கே தங்கியிருந்த போது என் சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு சின்ன பையன் வந்து விளையாடி கொண்டிருந்தான். அவர்களோட நான் கவனித்து கொண்டே இருந்தேன். ஒரு சின்ன பையன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறான் பிள்ளைகளோட. மாலையிலே ஒரு சகோதரி வந்து நம்ம குழந்தையை அழைத்து கொண்டு போனார்கள். நான் சகோதரியிடத்தில் கேட்டேன், யார் இந்த பையன் இங்கே வந்து விளையாடுகிறானே? ஸ்கூல் லீவுனால அவனுடைய தாயார் வேலைக்கு போகிறதுனால இங்கே விட்டுட்டு போவாங்க சொல்லிட்டு அவள் சொன்ன, அண்ணே இதில் ஒரு பெரிய அற்புதம் அண்ணே, ஒரு ஆச்சரியமான காரியம் அவங்களுக்கு நடந்துச்சு. என்னது காரியம் என்று கேட்டேன். அப்போ நடந்த சம்பவத்தை சொன்னாள். ஒரு சிங்கள குடும்பம், இலங்கை தேசத்தை சார்ந்த சிங்கள குடும்பம். அவங்க தமிழர்கள் சிங்களர்கள் 2 இன மக்கள் இலங்கையில் வசிக்கிறாங்க. இவங்க சிங்களர்கள், சிங்கள மொழி பேசுவாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஐடி என்ஜினியர். அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்து வந்துவிட்டார். தன் மனைவி, ஒரு சின்ன குழந்தை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். மனைவி ரொம்ப படித்தவங்க கிடையாது, வேலை கிடையாது, அவங்க வெளியே போக மாட்டாங்க. கணவர் நல்ல சம்பாதிக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியாய் மனைவி குழந்தைகளை வைத்து கொண்டார். அதனால் ஒரு சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணவர் மாத்திரம் வேலைக்கு போயிட்டு வருவார். இந்த மனைவிக்கு தனியாக அவர் கடைக்கு போக தெரியாது, கணவர் தான் அழைச்சிட்டு போவார், கூட்டி கொண்டு வருவார். நல்ல மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். திடீரென்று அந்த கணவர் மரித்து போனார். அவருடைய மரணம் இந்த சகோதரியை பலமாய் பாதித்து விட்டார். இனிமேல் நான் எப்படி வாழப்போகிறேன் இந்த குழந்தை வைத்து கொண்டு, அதுவும் அந்நிய தேசத்தில்? சொந்த தேசம் இலங்கைக்கு திரும்பி போகலாம் என்றால் இவங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள இங்கே யாருமே இல்லை. பாரமாக தான் நினைக்கிற ஆட்கள். அதனால அங்கே போயும் ஒரு அனாதை போல தான் இருக்கணும், யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த தேசத்திலும் யாரையுமே தெரியாது, கணவரோடு சேர்ந்து வாழ்ந்த பக்கத்து வீட்டில் கூட யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்படிதான் அமெரிக்கா. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசணுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், டைம் கொடுப்பீங்களா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரீங்களான்னு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில். அதான் அமெரிக்கா தேசம். அங்கே போய் நம்ம ஆட்கள் எப்படி தான் வாழ்கிறாங்களோ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். அந்த மாதிரி ஒரு தேசம். பக்கத்து வீட்டில் யாருக்கானே தெரியாது, எல்லாம் கரை மூடி வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை நம்ம மாதிரி கிடையாது. இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு கல்யாணத்துக்கு போங்களேன், 10 பேருக்கு வந்திருப்பாங்க கல்யாணம். நம்ம வீட்டில் கல்யாணம்னா ஜேன்னு எவ்வளோ சொந்தக்காரங்க, விருந்தினர்கள், பேச சிரிக்க ஒன்றும் கிடையாது. எப்படி அந்த தேசத்தில் போய் நம்ம ஆட்கள் இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல.
அதை விரும்பி போகிறாங்க. இங்கேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறேன்னு சொல்லி. அந்த தேசத்தில் பாருங்க, அந்த கணவர் இறந்துட்டார். நம்ம ஊரில் நான் ஒரு கணவரை பறி கொடுத்துட்டா சம்பந்தமில்லாத ஆள்லாம் வீடு தேடி வந்து ஆறுதல் சொல்ல வருவாங்க. பாவம், சின்ன வயசில் கணவரை இழந்துட்டான்னு சொல்லி எப்படி இருக்காங்க, ஒரு உதவிக்கு வருவாங்க. அந்த நாட்டில் அப்படிலாம் இறக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், அடக்க முடிஞ்சேன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க தெரிஞ்சவங்க, அவ்வளோதான், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. இந்த சகோதரி தனித்து விடப்பட்டார்கள். குழந்தை வச்சு கொண்டு, சின்ன குழந்தை வைத்து கொண்டு எப்படி வாழப்போகிறேன், நீ என்ன வருமானம், இவங்களுக்கு வேலை கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தையை வளர்க்கணும், எதிர்காலம். அந்த கணவர் சம்பாதிச்ச கொஞ்சம் பணம் இருக்குது, எவ்வளோ நாள் அதை வச்சு வாழ முடியும்? தனித்து விடப்பட்ட நிலைமை. வீட்டுக்குள்ளேயே அழுது கொண்டு இருக்கிறாங்க. வெளியில் யாரையும் தெரியாது, எங்கும் போக முடியாது. வேதனை, கலக்கம். நம்ம மாதிரி சர்ச்சுக்கு போனால் கூட சர்ச்சில் 10 குடும்பம் நமக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சந்திப்போம், ஒரு பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப மனம் உடைந்து தனிமையாய் கலங்கினார்கள். எனக்கு யாருமே இல்லையே, செத்துடலான்னு பார்த்தா இவ்வளோன்னு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு எப்படியாவது வாழன்னா எப்படி வாழ்கிறது? வழியே இல்லை. என் மேல் அன்பு காட்ட அக்கறைக்குள்ள யாருமே இல்லையே, நான் எப்படி வாழப்போகிறேன்? அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுது அழுது அப்படியே வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போனாங்க. படுக்கையில் ஆயிட்டாங்க. குழந்தைக்கு பால் கூட கலக்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப படுக்கையில் பலவீனப்பட்டு கை கால் அசந்து அப்படியே நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. படுக்கையில் அழுவாங்க. அப்படியே நினச்சி இரவும் பகலும் அழுகை. எனக்கு யார் இருக்கா? நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்? எனக்கு யாருமே இல்லையே. அப்படி ஒரு நாள் அழுது கொண்டு படுத்திருக்கும் போது அவருடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தார். ரொம்ப பிரகாசமான முகம், கனிவாய் பேசினார். மகளே, உனக்கு என்ன வேணும்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ அழாத, நீ பயப்படாத அப்படின்னு ஆறுதலாய் பேசினார். இங்கே படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உன் குழந்தைக்கு நான் பால் கலக்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பால் கலக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டினார். அவங்க அந்த குழந்தை அப்படியே படுத்து தூங்கி விட்டார். உனக்கு ஒரு காஃபி போட்டு தரட்டுமா, குடிக்கிறியா? ரொம்ப பலவீனமாக இருக்க. பலவீனப்பட்டு பேசக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு வந்து இதை குடினோடனே கொஞ்சம் பெட்டில் எழும்பி உட்கார்ந்தாங்க. உட்காந்து காஃபியை குடித்த உடனே கொஞ்சம் தெம்பு வந்தது. அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது, வீடு பூட்டி இருக்குது, இவர் எப்படி உள்ளே வந்தார்? யார் இந்த ஆள்? இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆளை நான் எங்கே சந்தித்ததே கிடையாது. அந்த அன்பா பேசுகிறாரு, எனக்கு உதவி செய்கிறார், நீ அழாத, நீ ஆறுதல் படுத்துகிறார், எனக்கு யாருமே இல்லை நினச்சேன். யார் இவர்? அவங்க கேட்டாங்க, ஐயா நீங்கள் யார்? என் வீடு பூட்டி இருக்கிற, எப்படி உள்ளே வந்தீங்க? அப்போ அவர் சொன்னார் சிரித்து கொண்டே, ஐ எம் ஜீசஸ், ஐ ஹவ் கம் டு ஹெல்ப் யூ. அவர் சொன்னார், நான் இயேசு, நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். பிரத்யட்சமாக, தரிசனம் கிடையாது, கனவு கிடையாது, பிரத்யட்சமாய் அவர் சொன்னார், நான் இயேசு, உனக்கு உதவி செய்ய வந்தேன். எனக்கு யாருமே இல்லை, நீ அழுதியே, எனக்கு யாருமே இல்லை, நீ கண்ணீர் வடித்தியே. அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது. நான் விதவைகளின் தேவன், எனக்கு யாருமே இல்லை என்று அழும் பொழுது அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே நான் உதவி செய்ய வந்தேன் சொல்லிவிட்டு இயேசு சொன்னார், நான் தான் உன்னை சிருஷ்டித்த மெய்யான தேவன், நீ அழாதே, உன் குழந்தையை நான் ஆசீர்வதிப்பேன், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு என்னை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறார், நீ வாசித்து அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டார். அந்த சகோதரி எழும்பினாங்க, இப்படி ஒரு கடவுளா, என்னை தேடி வருகிற ஒரு கடவுளா, நான் அழும் பொழுது அருகில் வந்து எனக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு கடவுளா. பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டினாங்க. அவங்க கதவை திறந்த போது, அரிய கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க. ஏஸ் வாடிவான், நாங்கள் கிறிஸ்தவங்க தான், என்ன வேணும்? ஒரு பைபிள் வேணும், உங்கள்கிட்ட பைபிள் தான் ஒன்று தாங்கலை. அப்படி உடனே அவங்க ஓடி போய் ஒரு பைபிளை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. இரவும் பகலும் வாசித்து, ஓ இப்படி ஒரு கடவுளா,
ஏதோ கொள்கை இருக்கும், மத சடங்காச்சாரம் இருக்கும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும், இப்படிலாம் எழுதியிருக்கு. நீ பார்த்தா ஒரு வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள், அன்பான ஒரு ஆண்டவரை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லியிருக்க இந்த இவரை இதுவரை நான் அறியாமல் போனேனே என்று இயேசுவை அறிந்து கொண்டார்கள். பக்கத்தில் விசாரித்தாங்க, ஏதாவது சர்ச் இருக்கா, கிறிஸ்தவங்க சர்ச்சு சொன்னாங்க, ஏதோ இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. பிரசங்கத்தை கேட்க கேட்க இயேசுவை அறிந்து கொண்டாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலைக்கு வழி திறந்து கொடுத்தார். நல்ல சம்பாதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க, குடும்பம் அந்த குழந்தைய வளர்த்து வர்றாங்க, இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. என் சகோதரி சொன்னாள், அண்ணே ரொம்ப ஆச்சரியம், இயேசு பிரத்யட்சமாக அந்த வீட்டில் வந்து என் மகளோடு பேசினார். அதனால் இன்றைக்கு இயேசு மேல் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க, சந்தோஷமாக வாழுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், யாருமே இல்லை நீ கலங்கறியா, நான் இருக்கிற உனக்கு. அவரை தேடுங்க, அவருடைய பாதத்துக்கு போங்க, இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய சமூகத்தில் போங்க, அவரை தேடுங்க. அவர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற ஒரு ஆண்டவர், ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு அன்பானவர்களே, யாருமேல நீ கலங்கின அந்த மனிதனை இயேசு தேடி வந்தார். மூன்றாவது, ஆண்டவர் இந்த மனிதனை தேடி வர காரணம் என்ன? அவன் நம்பிக்கை இழந்து போனான். நம்பிக்கையற்ற மனிதன், he was a hopeless man. இனிமேல் அவ்வளவுதான், 38 வருஷம் வியாதி படுக்கை, இனி யாரும் என்னை குணமாக்க முடியாது, சாகும் வரைக்கும் இந்த படுக்கையில் கிடந்து சாக வேண்டியதுதான். நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் அந்த மனிதன் இருந்தான். நீங்க நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆண்டவரை தேடி பார்த்துட்டேன், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மாற்றமும் வரல, இந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, வியாதிக்கு முடிவே இல்லை, என் குடும்பத்தில் நன்மை உண்டாக வழியே இல்லை. நம்பிக்கை இழந்து போனீங்களா? நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் இனிமேல் அவ்வளவுதான், இனி எப்படி வாழ முடியும், மறித்து விட்டால் நல்லது என்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக வந்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான். டாக்டர் சொன்னாங்க முடிந்தது, உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் உங்களுடைய மகன் உயிர் பிழைக்க முடியாது, மரித்து விடுவான் என்று என் பெற்றோரிடத்திலே சென்னை பட்டணத்திலே டாக்டர் சொன்னார்கள். மரணப்படுக்கை நொண்டியாய் சாக கிடந்தவன் நான். மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. மூச்சு விட கஷ்டம், சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பேச முடியாது. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. இறுதி வீங்கி மரண படுக்கையில் இருந்தேன். அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார். எல்லாம் முடிந்தது. வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்க போகிறது. என் பெற்றோர் கலங்கி கொண்டிருந்த சமயம், இயேசுவை நம்பாத, இயேசுவை கேவலமாய் பேசின என்னை தேடி இயேசு வந்தார். எங்க வீட்டுக்குள்ள வந்தார், என்னை தொட்டார், என் மரண படுக்கையை மாற்றினார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். முடிந்தது என்று நினைத்த சமயத்திலே புதிய ஆரம்பத்தை கொடுத்தேன். இத்தனை ஆண்டு காலம் என்னை சுகபலனோடு வைத்திருக்கிறார். அதே இயேசுதான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ நினைக்கலாம் முடிந்தது, இந்த வியாதி வந்ததனால மரணம் தான், இந்த பிரச்சனை வந்ததனால இனி அவ்வளவுதான், இனிமேல் எழும்ப முடியாது, எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். அவரால் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர முடியும், மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவரால் சுகமாக்க முடியாத வியாதியும் ஒன்றுமில்லை, தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஒன்று. என் ஊழிய பாதையில் ஆயிரமான அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் 2011ஆம் வருஷம் இலங்கையில் யுத்தம் முடிந்த உடனே மட்டக்களப்புன்னு ஒரு இடம் இருக்கிறாரு, பக்கத்தில் செங்கலடி என்கிற இடத்துல அங்கே இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்கள் ஊழியர்களை இணைந்து ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதில் பிரசங்கம் பண்ண நான் போயிருந்தேன். திரள் கூட்ட மக்கள் வாஞ்சியோடு கூடி வந்திருந்தார்கள். அதில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். அதில் ஒரு அற்புதம் நினைவில் இருக்கிறது. 14 வயதில் ஒரு மகள், அவருடைய பெயர் தர்ஷினி என்பது. 14 வயசு, ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த பிள்ளைக்கு ஒரு கட்டி. அவள் வாமிட் பண்ண ஆரம்பித்தாள், இரத்த வாந்தி எடுத்தாள்.
அந்த கட்டியினுடைய பாதிப்பு. டாக்டர் இடத்துல கொண்டு போனால் சொல்லிட்டாங்க, கேன்சர், இது கொடிய ஒரு கேன்சர், இது அவள் பிழைக்கிறது எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. நான் 14 வயசில் வியாதி படுக்கையில் படுத்தேன். எனக்கு இயேசு அற்புதம் செய்தார். அந்த மகளுக்கு 14 வயசில் அந்த பெண் பிள்ளைக்கு மார்பில் கட்டி வந்த டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, முன்னோரை தெய்வமாக வணங்குறவங்களாம். தங்களுடைய குடும்பத்தில் செத்து போனவங்களே தெய்வமாய் வணங்குவது, ரொம்ப பக்தி ஆச்சாரம் உள்ளவங்க. அதெல்லாம் செய்தாங்க, அந்த வணக்கெல்லாம் செய்தாங்க. பரிகாரம், வழக்கத்தில் சொன்னபடி பரிகாரங்கள் எல்லாம் செய்தாங்க. ஆனால் ஒன்றிலும் பிரயோஜனம் இல்லை. வியாதி அதிகமாகி அதிகமாகி படுத்த படுக்கையில் ஆகிவிட்டாள். சுருண்டு கிடப்பாள், சாப்பிட முடியாத, ரத்தம் வாமிட்டு எடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்தார் பார்த்தாங்க, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற நம்பி எல்லாம் மற்ற போயிற்று. எனி டைம் அவளுக்கு மரணம் சம்பவிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த கூட்டம் நடக்கிறாரு. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறாரு, இந்த கூட்டத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. அந்த மகளை வாகனத்தில் வச்சு தூக்கிட்டு வந்து படுக்கையில் தான் போட்டிருக்கிறான், உட்கார முடியாது. அந்த கூட்டத்தில் வந்து படுக்க வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த நோயினுடைய கொடூரம் அந்த அளவிற்கு. பிளட் வாமிட் பண்ணி பலவீனப்பட்டு படுத்திருந்தாள். ஆனால் தேவ செய்தியை கவனமாக கேட்டாள். முதல் இப்படி ஒரு கிறிஸ்தவ செய்தியை கேட்கிறாள், இயேசுவை பற்றி கேட்டு அந்த செய்தி கேட்டபோது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். எல்லாரும் ஜெபிக்கும் போது ஜெபித்தாள், இயேசுவே எனக்கும் ஒரு சுகம் கொடுங்க, நான் சாக போகிறேன்னு சொல்கிறாங்க, என் வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கண்ணீர் விட்டு அழுதாள். வாலிப வயசில் நான் சாகணுமா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த வாலிப மகளுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அவருடைய வேதனையின் குரலை இயேசு கேட்டார். அந்த கூட்டத்தில் ஜெப நேரத்தில் ஆண்டோடைய வல்லமை அவள் மேலே இறங்கினார். இயேசுடைய வல்லமை இறங்கின உடனே இரத்தமாய் வாந்தி எடுத்தாள். அந்த கட்டி அவளை விட்டு வெளியேறி போய்விட்டார். வரும்போது தூக்கி கொண்டு வந்தாங்க, போகும்போது நடந்து போனாள். அற்புதமான சுகம். கேன்சர் கட்டியை தேவன் எடுத்து போட்டார். அற்புத சுகம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு போனேன். அதுக்கு பக்கத்து ஊருக்கு அந்த மகள் வந்திருந்தாள். திருமணமாகி ஒரு குழந்தையோட கணவரோட மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அந்த சாட்சியை சொன்னாள். சாக கிடந்தேன், என் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் இயேசு கேட்டார். இயேசு நோக்கி கூப்பிட்டேன். பொல்லாத அந்த மரண வியாதியை மாற்றி எனக்கு நல்ல கணவர், நல்ல குழந்தை, நல்ல குடும்பம் என்னை ஆசீர்வதித்து, அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக வந்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க அவர் மேல விசுவாசம் வைங்க. உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். 38 வருஷம் வியாதி கொண்டு மரண படுக்கையில் என்ற மனுஷனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார். புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் போதும்.